4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சத்தியம் தொலைக்காட்சியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம் அடுத்தடுத்து பல முன்னெடுப்புகளை எடுக்க திட்டமிட்டுள்ளது. அது தொடர்பான இந்த விவசாயிகள் இயக்கத்திற்கு வித்திட்டு வரும் சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநருமான டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் நேயர்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இறைவன் உலகத்தை உருவாக்கினான், உயிரினங்களையும் உருவாக்கினான். ஆனால் தொடர்ந்து அந்த உயிரினங்களை இன்று வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் விவசாயி. விவசாயம் என்பது இந்த உலகத்தின் ஒரு அச்சாணி, ஆணிவேர். 2 வருஷத்துக்கு முன்னால் 3 வருஷத்துக்கு முன்னால் கோவிடில் உலகம் முழுசும் முடங்கி கிடக்கும்போது எத்தனையோ செல்வந்தர்கள் அவங்க வச்சிருந்த பணங்கள், அவங்க வச்சிருந்த செல்வாக்குகள், செல்வங்கள், நகை, கார், பங்களா, துணிமணிகள் எல்லாமே அன்னைக்கு யாருக்குமே அது மதிப்பாக தெரியல. லாக்டவுன் டிக்ளேர் பண்ணும்போது எல்லாரும் ஓடி ஓடி போய் வாங்கினது அரிசி மூட்டையும் அந்த கொஞ்ச நாள் உயிர் வாழ்றதுக்குரிய ஆகாரங்களுக்குரிய காரியங்களை தான் அன்றைக்கி எல்லாரும் போய் ஓடி போய் வாங்க வேண்டியிருந்துச்சு. எப்படி நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அதே போல் இன்றைக்கு உணவின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உணவை உருவாக்குகிற விவசாயி அப்படிங்கிறவங்க இன்றைக்கி இந்த நாட்டில் அவங்க உலகத்தில் அவங்க செய்கிற சேவையை சரியான முறையில் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் 3 முறை 4 முறை விவசாயியுடைய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அது ஒவ்வொரு நாள் நம்முடைய நினைவுகளில் தோன்றுற விஷயம். அதனால தான் சத்தியம் தொலைக்காட்சி 3 வருடங்களுக்கு முன்பதாக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை ஒரு நாள் முழுசும் விவசாயிகளுக்காக அர்ப்பணித்து, எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுசும் எந்த சேனலுமே அப்படி ஒரு நாள் முழுசும் ஒரு ப்ரோக்ராமுக்கு டைம் ஒதுக்கி ஒரு விவசாயத்துக்காக நேரத்தை ஒதுக்கி பண்ணதாக எனக்கு எந்த கவனத்தில் இது வரைக்கும் வரல. ஆனால் சத்தியம் தொலைக்காட்சி கடந்த 3 வருடமாக அதை ஆரம்பித்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அர்ப்பணிப்போடு அந்த ப்ரோக்ராமை நடத்திட்டு வரோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ப்ரோக்ராமை வடிவமைப்பதே ஒரு விவசாயி அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அந்த ப்ரோக்ராம். அதே போல் இன்றைக்கி இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் நல்ல உள்ளங்களும் இதோடு இணைந்து அவங்க பயணிக்கும்போது விவசாயிகளுடைய தேவைகள் அதில் சந்திக்கப்படுது, அவங்களுடைய குறைகள் அதில் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுது, அரசாங்கத்துடைய காதுகளுக்கு அது எடுத்து செல்லப்படுது. இப்படி பல்வேறு தரப்பில் அந்த காரியங்கள் விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறனால இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி 3 வருடங்களை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சென்னையில் இருக்கிற சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு சேனலுக்கு விவசாயத்து மேலே என்ன அக்கறை அப்படின்னு சொல்லி சிலர் யோசிக்கலாம். 3 வருஷமாக எப்படி ஒரு ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுதுன்னு சொல்லி இதை யோசிக்கலாம். அதுக்கு பெரும்பகுதி காரணம் பழங்களோ காய்கறிகளோ உணவுகளோ இல்லாமல் இன்றைக்கி யாருமே வாழ முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் இது ஒரு மறைமுக சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லணும். அதுபோல் இங்கே இருக்கிற ஒரு ஊடகம் இன்றைக்கி தேசம் முழுசும் இருக்கிற விவசாயிகள் மேலே ஒரு அக்கறை காட்டணும் அப்படின்னு சொன்னால் அது சத்தியம் தொலைக்காட்சியுடைய தனி சிறப்பு. சத்தியம் தொலைக்காட்சியை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால பயணத்தில் எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, மக்களுக்குரிய துன்பங்களான நேரங்களில் மக்களோட மக்களாக நின்று மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் ஆட்களை திரட்டியும் போய் மக்களுக்கு உதவி செய்கிறதுல பல முனைப்பான காரியங்களை செயல்படுத்துனது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் கஜா புயலில், அது மாதிரி சென்னை புயலில் நிறைய விஷயங்களில் சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து செய்யும். அதே போல் மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு 5 லட்சம் மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் தொலைக்காட்சி ஒரு உன்னத நோக்கத்தை எடுத்தது. இது பெரிய வரவேற்பையும் தமிழ்நாடு முழுசும் பெற்று தந்தது. சென்னையில் நடந்த மரம் நடு விழாவில் கூட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் எல்லாரும் ஒரே நாளில் ஒரே இடத்துல கலந்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பு பண்ணி கொடுத்தாங்க அன்றைக்கி. அதே போல் பல்வேறுபட்ட இடங்களில் நடத்தும் போது அந்த ஊர் கலெக்டர்கள், அந்த ஊர் தாசில்தார்கள், அப்படி முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க முக்கியமான ஆட்கள்லாம் ரொம்ப ஓடோடி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நிறைய சமூக ஆர்வலர்கள் எங்களோட வனம் போன்ற அமைப்புகள் எங்களோட இணைந்து இந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த கோவிட் காலகட்டத்தில் தான் அது சில தொய்வுகள் ஏற்பட்டுச்சு. திருப்பியும் அதை துவங்குறதுக்காக சத்தியம் தொலைக்காட்சி முனைப்போடு கிட்டத்தட்ட 5 லட்சம் மரங்களில் 1.25 லட்சம் மரங்களை இந்த சத்தியம் தொலைக்காட்சி வெற்றிகரமாக தமிழ்நாடு முழுசும் வச்சு முடிச்சிருக்கிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஒரே இடத்துல சத்திய வனம்ங்கிற பேரில் ஒரு 22,000 மரம் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி அதுக்கு பேர் அந்த பகுதி மக்கள் சத்திய வனம்னே வச்சுருக்காங்கிறது சத்தியமுடைய சாதனையில் ஒரு பெரிய மைல்கல். அதை போல் சத்தியத்துக்கு என்றைக்குமே ஒரு பொது நோக்கம் உண்டு. பொதுமக்கள் மேலேயும் இந்த பொதுவான நல்ல ஒழுக்கங்கள் மேலேயும் நல்ல காரியங்கள் மேலேயும் எப்போவுமே ஒரு ஈர்ப்பு, ஒரு நாட்டமும் உண்டு. அதனால்தான் இன்றைக்கி வெற்றிகரமாக சத்தியம் தொலைக்காட்சி இன்றைக்கி இந்த ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியை விவசாயிகளுக்காக பிரத்யேகப்படுத்தி செஞ்சிட்ருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் இதை ஆரம்பிக்கும் போது நான் பேசும்போது நான் சொன்னேன்,
விவசாயிகளும் இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு, தரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு, ஒரு சொகுசு காரில் போகக்கூடிய நல்ல சூழ்நிலை. ஏன்னா விவசாயிகள் நிலங்களை விற்று சொகுசு காரில் போகக்கூடாது. அவங்க விளைநிலங்களில் விளையிற விளைச்சல்களை விற்று அவங்க சொகுசு காரில் போகிற ஒரு சூழ்நிலை உருவாகணும் அப்படின்னு சொன்னேன். நம்மளை ஜனங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். உலகத்துக்கே சோறு போட்டு வாழ வைக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அந்த விவசாயிகளுக்கு, நான் கள்ளங்கபடம் இல்லாத அந்த விவசாயிகளுக்கு, தனக்குன்னு வச்சுக்காம உலகத்துக்காக வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையே முடிக்கிற அந்த விவசாயிக்கு நாம் கொடுக்குற மரியாதை, நாம் கொடுக்குற முக்கியத்துவம் தான் நம்மளுடைய வாழ்வின் தயாரித்து. அதில் இருக்கிற இடைத்தரகர்களை ஒழிக்கணும், அதில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளை ஒழிக்கணும். அவங்க நேரடியாக கொண்டு வந்து அவங்க எண்ட் பாயிண்டில் கொண்டு வந்து அவங்க ப்ராடக்டை விற்கிற அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை அரசாங்கமும் உருவாக்கி கொடுக்கணும். இதுக்கு அங்கங்கே மாவட்டந்தோறும் நல்ல சேமிப்பு கிடங்கள் கட்டமைப்புகளை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும். இப்படி பண்ணுற பட்சத்தில் அவங்களுடைய பொருட்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். விளைச்சல்கள் குறையிற நாளில் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் விவசாயத்தை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது சத்தியம் தொலைக்காட்சியுடைய ஒரு வைராக்கியமான ஒரு குறிக்கோள். அதனால தான் கடந்த 3 வருஷமாக இந்த நிகழ்ச்சி அப்படி தொய்வில்லாமல் போயிட்டுருக்கு. காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் விவசாயத்தை பற்றியே ஒரு செய்தி தொலைக்காட்சி சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அத்தனை நிகழ்வுலையும் விட்டுட்டு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா இதோட முக்கியத்துவம் அது. அதனால் இந்த பயணத்தில் ஊர் கூடி தேர் இழுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த காரியத்தை ஒன்றா நிலைநிறுத்தி செய்யணும். நல்லா ஜாக்கிரதையாக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். விவசாய நிலப்பரப்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, விவசாயிகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய உண்ணக்கூடிய மக்கள் இன்னைக்கு உலகத்தில் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. இது ஒரு பெரிய எச்சரிக்கையும் செய்தி. இன்றைக்கி உங்களுக்கு ஒருவேளை அது விளையாட்டாக தெரியலாம், இல்லை சாதாரணமாக கூட தெரியலாம். ஆனால் ஒருவேளை இது தொடர்ந்து நிகழுமாயின் நம்ம ஒரு பிடி சோறை நல்லா தெரிஞ்சுக்கங்க. திருப்பி நான் சொல்கிறேன், ஒரே ஒரு நெல்மணியை கூட நீங்கள் ₹1,00,000 கொடுத்து வாங்க முடியாது. ₹1,00,000 கொடுக்குற உங்கள்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் ஒரு நெல்மணியை வாங்குறதுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. அதை உருவாக்கி தர்ற விவசாயி மட்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. அதனால் இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து வேணும். விவசாயி அப்படிங்கிறவங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், கடவுளுக்கு அடுத்தபடி. எப்படி நீரின்றி அலைமையாத உலகம், அதை போல் விவசாயி இல்லாமலும் இந்த உலகம் வாழ முடியாது, விவசாயம் இல்லாமலும் இந்த உலகம் வாழ முடியாது. அதில் மனத்தில் நாம் திடமாக குறிச்சிக்குவோம், திடமாக வச்சுக்குவோம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை இது கொடுங்க. விவசாயிகளுக்கு நாங்கள் இது மூலமாக சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய என்ன கருத்தாக இருந்தாலும், உங்களுடைய என்ன தேவையாக இருந்தாலும் சத்தியம் தொலைக்காட்சியை நீங்கள் 24 மணி நேரமும் என்றைக்குனாலும் நீங்கள் அணுகலாம். உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு, உங்கள் வாசல் படியில் நின்று உங்களுக்கு காத்திருந்து உதவி செய்கிறதுக்கு சத்தியம் தொலைக்காட்சி எப்பொழுதும் ஆவலாக இருக்குது அப்படிங்கிறத, அன்போடு காத்திருக்குது அப்படிங்கிறதையும் உரிமையோடு சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.